எழும்பி பிரகாசித்த நட்சத்திரம். மேசியாவின் முதலாம் வருகையின் அடையாளம் இந்த நட்சத்திரம். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக மோவாப் ராஜாவாகிய பாலாக் அழைத்தபோது எண்ணாகமம் 22:6 அவனிடம் சென்ற பிலேயாம் 7 தடவை தீர்க்க தரிசனம் உரைத்தான். அப்பொழுது 4ஆம் தீர்க்க தரிசன வாக்கிலே இஸ்ரவேலர்களின் மீட்பர் எப்படி யாக்கோபிலிருந்து உதிப்பார் என்றும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்றும் சொன்னான். இயேசுவானவரின் முதலாம் வருகையின் அடையாளமாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இதனை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் இயேசுவானவர் தன்னை பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரம் என்றும் தாவீதின் வேரும் சந்ததியும் என்றும் யோவானுக்கு கற்றுக் கொடுத்தார். வெளிப்படுத்தல் 22:16. அன்று ஏரோதின் அரண்மனைக்கு வெளியே வந்தபோது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். இயேசுவை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு காணிக்கை செலுத்தினார்கள். மத்தேயு 2:9-11. கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 6ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலங்களிலும் வாழ்ந்தவன் எரேமியா. இவன் பென்யமின் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன். எரேமியா 1:1. இந்த எரேமியா யூதாவின் ராஜாவாகிய யோசியாவின் 13ஆம் வருஷ ஆட்சி காலம் முதல், அதாவது கிமு 628, எரேமியா 1:2, கிமு 587-586களில் எருசலேம் ஊரார் சிறைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜனங்களின் விக்கிரக வழிபாடு மற்றும் பாவங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் எச்சரித்தான். எரேமியா 1:3. கர்த்தரின் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொன்னவர்களை கர்த்தர் அனுப்பவில்லை என்றும் கர்த்தர் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை என்றும் அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள் என்றும் எச்சரித்தான். ஏசாயா 14-16. இன்று கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள கிறிஸ்துக்களையும் அடையாளம் கண்டுகொண்டு மத்தேயு 24:24 நாம் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு மத்தேயு 24:11 ஞானவான்களாகிய கிழக்கத்திய சாஸ்திரிகளைப் போல நமது விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரும்போது மல்கியா 4:6 அவரை நாம் அடையாளம் கண்டுகொண்டு நாமும் அவரோடு நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாக கலங்காமல் 2 தெசலோனிக்கேயர் 2:2 மற்றும் 15 முதல் 17 முடிய இந்த பூலோக ஓட்டத்தை நீதி உள்ளவர்களாக ஓடி முடிப்போம். ஆமேன்.